ஜெய் குரு. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். தட் இஸ் த ஸ்பிரிட். We are born to win. We are the torch bearers for the whole world. நாம் படைக்கப்பட்டவைகள் அல்ல, படைப்பாற்றலை கொண்ட அந்த இறைவனின் ஒரு பகுதியானது. அது இன்னைக்கு மறக்க. சூரிய பகவானுக்கும் சூரிய கிரணங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. கடலுக்கும் அலைகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. அலைகள் தாம் அலைகள் என்று நினைக்கின்றன. தான் கடலின் ஒரு பகுதியாய் இருக்கிறோம் என்பதை அறியாதீர்கள். அந்த அறியாமைத்தான் அலைகளை தான் வேறு என்று கரைகளுடன் முட்டி மோதச் செய்கின்றன. அதே அலைகள் தான் அந்த ஆழ்ந்த அமைதியான கடலின் ஒரு பகுதி என்பதை தெரிந்து கொண்டார். கரை மோதி முட்டி விளையாடுவதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள், அதை ஒரு சண்டையாகவோ போராட்டமாகவோ எடுத்துக்கொண்டார். இட்ஸ் ஒன்லி தி யுவர் பர்செப்ஷன், யுவர் ஆங்கிள் ஆஃப் விஷன். உங்கள் கண்ணோட்டம் தான் முக்கியம். வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. நம்ம நினைச்சு எதுவுமே நடந்தது கிடையாது. இதை தான் படிப்போம், இதை தான் இந்த வேலைக்கு தான் வருவோம், இவரை தான் கல்யாணம் பண்ணிப்போம், இந்த குழந்தை நம்ம சொந்தமா இந்த இருக்கோம். நத்திங், நத்திங், நத்திங். You are going along with the stream of the life energy that you have come with. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாருங்க, கிரியா பெட்டர்ல ஜோரா ஹாப்பியா இருக்கு. Retain that energy. That is a trick. Doing 3-stage pranayama, Bhastrika pranayama, Om chanting, and then kriya. Everything raises, it cleanses your each and every nadi. 72,000 நாடிகளையும் தூய்மைப்படுத்தும். சுதர்ஷன கிரியா கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிலாம் இருந்துட்டு ஜோரா நம்ம இப்ப we are blossoming. ஒரு அற்புதமான தாமரை மலர்களாக மலர்ந்து அந்த எனர்ஜியை ரீட்டைன் பண்ண, அதுதான் முக்கியம். You should be prudent enough, you should be intelligent enough, you should be scrupulous enough to understand and retain the energy without being wasted. அந்த கசியாம பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய பக்கெட்ல சின்ன ஓட்டை இருந்தா தண்ணி கசிஞ்சுட்டே இருக்கும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி. ஸோ நம்ம பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். ஸோ வைராக்கியம்ங்கிறது முக்கியம். எது நம்முடைய அந்த கரணங்கள் கண்ணால பார்க்க முடியாதது? மனஸ், மனம், புத்தி, சித்தம், 3 தான். மனம் என்பது எண்ணங்களால் ஆனது, புத்தி என்பது பகுத்தறிவின் பார்ப்பட்டது, சித்தம் என்பது 82 லட்சம் யோனிகளிலும் எடுத்த பிறவிகளினுடைய ஆழ்நிலை மனப்பதிவுகளை கொண்டது. அந்த ஆழ்நிலை மனப்பதிவுகளை நம்மளையே கட்டி போட்டுக்கிறோம்லே. சோ நம்ம என்ன முடிச்சவைக்கியா மாறணும். முடிச்ச அவுக்கிறது நம்ம தான் நம்ம போட்ட முடிச்ச காய்ச்சணும். நோ சாய்ஸ். சத்குருக்கள் வழிகாட்டுவார்கள், முடிச்சு அவிழ்க்க மாட்டார்கள். உங்களுக்காக இவரை 10 கிலோ சுமையை தூக்கிட்டு போனா குருஜி கொஞ்சம் தூரம் வருவார். அப்பா சாமி இப்படிதான் தூக்கிட்டு போனப்போ அப்படிம்பார். ஆனா குருஜி கொண்டு இருப்பார். அப்பப்போ தொய்ந்து போறச்சே இருப்பார். அதான் நமக்கு ஏற்கனவே ஜென் கதை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ரொம்ப அழுது புலம்புனாரா, கடவுளே எவ்வளவு கஷ்டப்படுற, வாழ்க்கையில படாததெல்லாம் பட்டு இருக்கேன், எப்ப எனக்கு தேவையா அப்ப நீ கிடைக்க மாட்டேங்கிற, நானே கஷ்டப்பட்டு அல்லாடி எல்லாமே கஷ்டப்பட்டு கடைசியில வர்றடி, உன்னை என்ன செய்யறதுன்னு. இந்த பாரு, வாழ்க்கையை பாதைய பாருடி கடவுள் சொல்ற. அதுல பார்த்தா ஒரு 2 ஜோடி கால்கள், பாதங்கள் நடந்து பாத்தியா, ஒண்ணு உழுது ஒண்ணு எனது, ஒரு ஜோடி பாதங்கள் உண்ணுது, ஒரு ஜோடி பாதங்கள் உன்னதாண்டா நான் இருக்கேன். ஸ்டாப், கடவுள் உன்னை கண்டுபிடிச்சிட்டப்ப. இதுல பாரு 2 சுவடைகள் தான் இருக்கு. கஷ்டப்பட விட்டுட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பேட்ச், இந்த எண்ட், இந்த லிமிட் வரைக்கும் என் பாதங்கள் இருக்கு, உன் பாதங்கள் இங்க பார். என் பாதங்கள் மட்டும்தான் இருக்கு, நான் தான் கஷ்டப்பட்டேன். அப்புறம் நீ ஜாயின் பண்ண மடையா, நான் தாண்டா உன் கையில ஏந்திட்டு இருக்கேன் உன்ன. அது என்னுடைய பாத சுவடுகள் தான், ஒண்ணு கிடையாது. உன்னை நான் ஏந்திட்டு இருக்கிறதுனால என் பாத சுவடுகள் மட்டும் தான் தெரியுது. இப்ப புரிஞ்சுண்டியாங்க? தட்ஸ் இஸ் ஸ்ரத்தா, ஃபெய்த். ஃபெய்த், ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த நம்ம மனம், புத்தி, சித்தம், இது மேல அகங்காரம். நான்
இதுல இருந்து முதல்ல விடுபடணும்னா நாம போட்ட முடிச்ச நம்ம தான் அவதாரம். பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, 3 முடிச்சுக்கள். பிரம்ம கிரந்தி என்பது நம்முடைய மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சு, நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சு. அதுதான் ஆதாரம். ஆதாரம் எங்க ஒரு சின்ன எங்கேயோ இங்க ஒரு சின்ன ஒரு முடியை பிடிச்சு வைத்தா கூட ஆங்கிற உணர்வு. மூலாதாரம், த பேசிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் மூலாதார கணபதிங்கிறது. ஸோ கணபதி மந்திரத்தை, கணபதி எவ்வளவுக்குள்ள நீங்க சொல்றீங்களோ அவ்வளவுக்குள்ள மெல்ல அந்த மூலாதாரம் முடிச்சு ஆகும். அதான் நம்ம தலையில குட்டு போட்டுக்கணும். டு ஆக்டிவேட் ஆல் தி செல்ஸ் ஆஃப் தி தேங்காய் தொட்டு பார்க்குற மாதிரி போட்டுக்கலாம். முத்திர தேங்காய் தொட்ட மாதிரி நல்ல குட்டு போட்டுட்டே இருக்கணும். சார், நம்முடைய ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம அஷ்டாங்க யோகம் பண்றோம், நமக்கு தெரியாது. அப்பேற்பட்டவர்கள் நம்முடைய ஆண்டோர்கள் சார்ந்தவர்கள் விளையாட்டு போக்கவே நம்மளை யோகா பண்ணி வச்சிருவாங்க. முதல்ல பிள்ளையார பார்த்தோம்னா குட்டு போட்டு கஜஸ்தம்பம் கொடி மரத்தண்ட போடணும், அப்படியே அஷ்டாங்க நமஸ்காரம் பண்றோம். நம்ம அப்படியே முழுமையா பண்ணணும். அங்கே நீங்க யூ பிகம் ஒன் வித் த எனர்ஜி which is vibrating with a positive energy of the temple premises. கோயிலுக்கு எப்பேற்பட்ட துன்மார்கன், எப்பேற்பட்ட திருடம் வந்தா கூட கடவுளுக்கு முன்னாடி நின்று நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், நிறைய சொத்து வரணும் தானே கேட்பாங்க. யாராச்சும் நான் கெட்டு போனோம், என் பொண்டாட்டி உருப்படாம போனோம், என் பசங்க தொலைஞ்சு போனோம்னு நினைப்பாங்களா? சோ திருட அப்படி நினைக்கிறது கூட பாசிட்டிவ் வைப்ரேஷன். நான் நல்லா இருக்கணும், கடவுளே நல்லா இரு, ததாஸ்து. என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நல்லா இருப்பா, ததாஸ்து. என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க, ததா. So the whole atmosphere of the temple is surcharged with the positive energy. So அது நல்ல நிம்மதியா அஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன், அந்த எனர்ஜி அப்சர்வ் அண்ட் முதல்ல நேரா பிள்ளையார போயிட்டு அதெல்லாம் கூட்டு போட்டுக்கிறீங்க. Then your மூலாதாரம் is activated and your சகஸ்ரஹாரம் is activated. பேசிக்கிட்டே போகலாம். அதனால இந்த சில பார்க்கிற நம்முடைய முக்கியமானது நம்முடைய மூலாதாரம், பிரம்ம கிரந்தி. அடுத்தது வயிற்று பாடம். இன்னைக்கு என்ன சாம்பார் பண்ணலாம், நாளைக்கு அரிசி பருப்பு இருக்குதா, பால்காரம் வந்தானா இல்லையா, அதோட வாழ்க்கை தேவை, தப்பு சொல்ல முடியாது. அதுதான் விஷ்ணு கிரந்தி, வாழ வேண்டும் என்ற வேட்கை. அது அடுத்தது ருத்ர கிரந்தி, உங்க தொண்டைப்பம். அந்த தொண்டைப்பை தான் உங்களுடைய CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதை கனெக்ட் பண்றதுதான் உங்களுடைய மெடுல்லா ஆப்லிகாண்டா, உங்களுடைய முகுளம். முகுளம் தான் த டைனமோ ஆஃப் த ஹோல் பாடி. நிறைய பேசிட்டே போகலாம். That connects with your spinal column, with the pons, PONS. They are the connecting things with the pons. And then the energy flows up and down with the cerebrospinal fluid in the spinal column. So நம்ம குனியரச்சே எழுந்திருக்கிறச்சே அப்படி தொண்டை ஆக்டிவேட் ஆகுது. எவ்ரி டைம் த எனர்ஜி இஸ் பியூட்டிஃபுல்லி கோயிங் அப் அண்ட் டவுன் பை தி இடா அண்ட் பிங்களா. அதான் நம்ம நாடி சோதனை பிராணாயம் பண்றது. டு பேலன்ஸ் யுவர் லெஃப்ட் லோப் ஆஃப் த பிரெயின் அண்ட் ரைட் லோப் ஆஃப் த பிரெயின். ஸோ அப்போதான் மள்ள இந்த ருத்ரகாந்தி. ருத்ரகாந்தி இப்படி குறையுது. நமக்கே ஒரு பேராமீட்டர் வச்சுக்கணும்னா, இந்த உலகத்தின் மேல இருக்கக்கூடிய கிரேவிங், இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குது. இப்படி அந்த கிரேவிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டோம். நீங்க ஒரு சுய பரிசோதனையே பண்ணிக்கணும். நம்ம முன்ன எப்படி இருந்தோம், அப்புறமா கிரியா பண்ண பிராணசக்தி அதிகமாக எப்படி நமக்கும் தெரியாம பற்றுக்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். பற்றுக்கள் குறையக்கூடிய நம்மளை சுத்தி எல்லாம் பிராக்டிக்கலி அப்ளை. நம்ம வெளியே போகதான் பிரச்சனை. நீங்க உள்ள நிம்மதியா இருக்க பிரச்சனைகள் தானா போயிடும். அது கவலையே பட வேண்டும். எப்படி வானத்தில் மேகங்கள் பல நூறு இருந்தாலும் சூரியனுடைய கணங்கள் வரும் பொழுது மேகங்கள் காணாமல் போய்விடும். அதே போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணசக்தி அதிகமாக்க உங்களோட சுத்தில எல்லாரும் வாங்க. அதுதான் நாம பதஞ்சலி யோக சூத்திரத்துல நாம வைராகியம்னு டிஸ்பேஷன், பற்றற்று இருக்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கும். அப்படி இருக்கிற சேர்ந்த பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி மொள்ள தானா விலகும். நம்ம இறுக்கி போட்ட முடிச்சு கூட நமக்கும் தெரியாம தானாக அவிழும் இறைவனின் கருணையா. ஏனென்றால்
ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இறைமை இருக்கு. நாம படைக்கப்பட்டவைகள் அல்ல, இல்லையா? படைப்பாற்றல் இருக்கக்கூடிய கடவுளின் ஒரு பகுதி தான். அதனால அப்பேற்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கு. அதை உணர்தல் தான் கடவுளை உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் என்லைட்டன்மென்ட், சோ ஆன் சோ ஃபோர்த். சோ அதெல்லாம் போன மாதிரி நம்ம எப்படி நம்ம வைராக்கியத்தை கடைபிடிச்சிருந்தோம்னு. வைராக்கியம் டிஸ்பேஷன், டிஸ்பேஷன் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கு. டிஸ்பேஷன் இது எப்படின்னா, கோயிலுக்கு போறவங்க நான் பார்த்திருக்கேன் எல்லாம் பிராக்டிகலா. நான் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் விட்னஸ் அண்ட் என்ஜாய் அண்ட் லுக் அட் த வேர்ல்ட் லைக் எ சர்க்கஸ். நான் செருப்பு விட்டுட்டு போவான். அந்த செருப்பு விடுறதுக்கு காலணிகள் விடுன்னு ஒரு இடம் இருக்கும். அதை விட்டுட்டு போனோடனே டவுட் வந்துடும், இந்த செருப்பு வேற மாத்தி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றது, இல்ல நானே வச்சு எடுத்து மறந்துட்டேன் என்ன பண்றது. சோ கீழே இருக்கிற கல் அந்த செருப்பு மேல இதெல்லாம் பார்த்திருக்கேன் நான். செருப்பை விடுறாங்க, செருப்பு விடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க கோவில். அதுக்கு டோக்கன் வேற ஒருத்தர் கொடுக்குற அந்த டோக்கன் இல்லாம பண்ணி ஒரு செருப்பு எடுத்து மேல வைப்பேன். இந்த செருப்பு வேறையாச்சும் போட்டு போயிட்டு என்ன பண்றது அப்படின்ட்டு செருப்பு மேல ஒரு கல்லு வைப்பேன். அந்த கல்லு வீழ்ந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு அது முன்னாடி கல்ல பக்கத்துல வைப்பேன். அப்புறம் திரும்பி வருவார். திரும்பி வந்த உடனே இந்த செருப்பு கொஞ்சம் உயரத்தில் இருக்கேன், தன்னோட கண்ணுக்கு ஈக்குவலாக அந்த செருப்பு எடுத்து ஒண்ணு இடத்துல வைப்பேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம வீட்டை விட்டு வெளியே போறச்சே பூட்டி இருக்காது ஞாபகம், பூட்டிடுவோம். கொஞ்ச தூரம் போறோம்னா சரியா போட்டணுமா ஒரு கொஸ்டின் வரும். ஒய்ஃபை கேட்போம், என்னம்மா சரியா போட்டணுமா? நீங்க தானே போட்டீங்க, நானா பார்த்தேன், கொஞ்சம் இருமா வர்றேன் அப்படின்னு போயிட்டு இந்த பூட்டை இழுத்து பார்ப்போம். பிகாஸ் we are always anxious, feverish. நடக்குமோ நடக்கும், நடக்க போயிடுச்சுன்னா சோ அங்கதான் நம்ம ஃபெயில் வேணும். அதுதான் டிஸ்பேஷன். வைராக்கியம் வர வர ஏய் நம்ம உடம்பு இருக்கிறது தெரியாது, வெளியே போன மூச்சு உள்ள வந்தாதான் நிஜம். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு போயிட்டு. வாழ்க்கை என்பது ஒரு வேடிக்கை விளையாட்டு. டோன்ட் பி டூ சீரியஸ் அபவுட் லைஃப். Enjoy the life. Row a boat gently down the stream. Merrily, life is but a dream. அதுதான் நம்முடைய அற்புதமான பாடல். அது ஒரு ரைம் நினைச்சுக்கலாம், ஸ்கூல் ரைம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். லைஃப் இஸ் பட் அ ட்ரீம். நோபடி எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு row the boat up the stream. Go along with the stream. வாழ்க்கையை எடுத்து செல்லக்கூடிய பயணத்தில் அந்த நீரோட்டத்துடன் அப்படியே போங்க. இது வேணாங்க நீங்க சொல்லவே முடியாது. ஒரு இடத்துல அருவியா கீழே விழலாம், ஒரு இடத்துல சமுதிரையில் ஆறாக பாயலாம், இன்னொரு இடத்துல குளத்துல இறங்கி போகலாம். நிறைய கடல் சென்று செய்ய அடைய வேண்டிய இடம் கடல் என்ற லட்சியத்துடன் தான் பயணிக்க வேண்டும். அதுதான் போன வாரம் பத்தஞ்சலியுடைய நம்முடைய ஸ்ரத்தாவை கடைபிடிக்க எப்படி மனசு தெளிவாகும், நம்முடைய மன கண்ணோட்டம் எப்படி தெளிவாகும், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நிம்மதி தானா வரும். அடுத்தது நமக்குள்ள அந்த இன்ட்யூஷன், அது பார்க்கலாம், முன்கூட்டியே நமக்கு தெரியும். பார்த்தோம்னா ஆச்சரியமா இது எப்படிடா அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்ன சொல்றாங்க, சமாதி பாதால விராம பிரத்யய அபியாச. நம்ம இந்த யோகாவை விடாம பிராக்டிஸ் பண்ணணும். என்ன அருண், ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் அருண், ஐ லவ் அருண். பிகாஸ் மெனக்கெட்டு தினம் யோகா கண்டக்ட் பண்றேன். நிஜமா நான் கூட இவ்வளவு சின்சியர் இருந்தது கிடையாது. டு அட்மிட் எவ்ரி டே ஹி இஸ் மெட்டிகுலஸ்லி. இங்க இருந்து வரைக்கும் பிரியாவும் பண்ணவ கூடவே எவ்ரி டே. அதுதான் விராம பிரத்யா. நம்ம எப்படி பண்ணணும்? விராம என்ன, நம்ம இதை நமக்குள்ள மனப்பதிவுகளை நிறுத்துவதற்கு, பிரத்யா நம்முடைய கண்ணோட்டத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அபியாச விடாம பயிற்சி பண்ணணும் இல்லையா? அந்த விடாம பயிற்சி பண்ணத்தான் அது தன்மையை மாறும். ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய breath will be beautifully flowing in a rhythmic way. பூர்வ சம்ஸ்கார சேஷ அந்நிய. சேஷம்னா மிஞ்சி போனது, நம்ம சாப்பிட்டு மிஞ்சி போறதோ இல்லையோ, அதுதான் சேஷம். அந்த சேஷம் மிஞ்சி இருக்கக்கூடிய மனப்பதிவுகள் கூட தானா போயிடும். அது நான் சொல்லல, த கிரேட் மகரிஷி பதஞ்சலி சேஸ். எப்ப போகும்? அபியாச. நீ செய்யக்கூடிய பயிற்சிகளை விடாம. சார் எல்லாமே கல் மேல் அழுத்து சார்.
அவர் சொன்ன 195 சூத்திரங்கள்லயும் மறக்கவே முடியாத எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை யுகங்கள் கழிந்தாலும் பத்தஞ்சலியுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அவர் சொல்றாரு, விடாம பண். இப்ப இது உதாரணம் என்னன்னா, நம்ம வீட்டுல நம்ம அம்மா வைக்கிற ரசம் ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு சாம்பார் ஒரு மாதிரியா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஹோட்டல்ல சாப்பிடுச்சு வேற மாதிரி. நமக்கு அம்மா சாம்பார் பிடிச்சிருக்கும். ஏன்னா சின்ன பொண்ணு அம்மா கையில சாம்பார் சாப்பிடும். இதுவே வேற பிரச்சனை. மருமக மாமியார் சண்டைக்கு வித்தியாசங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த அம்மா எப்படி சாம்பார் வைக்கிறாங்க? எதனா மெஷர்மெண்ட் வச்சுதான் இருக்குதுங்க. தானா கொஞ்சம் அப்படி மிளகு தூக்கி போடுவாங்க, கொஞ்சம் தூக்கி போடுவாங்க, கொஞ்சம் கருவேப்பிலையை போடுவாங்க. பார்த்தா கமகமான்னு வாசனை வரும். கைப்பக்குவம். என்ன நீ கேட்பீங்க, அம்மா ஜோரா வைக்கிற சாம்பார் எப்படிமா? ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குமா? எப்படிமா? ஓடா இன்னைக்கே நேத்தா 50 வருஷமா இதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். Because it becomes a second nature of you. Abhyasa. Like that, when the yoga becomes your second nature, automatically your body responds to that. அது விட்டாதான் உடம்பு கனத்து போகும். ஒரு விடாம ஒரு 48 நாள் பயிற்சி பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் நம்ம பண்ணணுமேன்னு தானா தோணும். அலாரம் வைக்க வேண்டாம். கரெக்டா நீங்க பழகிட்டீங்கன்னு அந்த இடத்துல மணி அடிக்கும், டக்குன்னு எழுந்து உட்காந்துருவீங்க. தட் இஸ் அவர் பாடி. இட் ஹெல்ப்ஸ் அஸ். சோ விராம பிரத்யாய அபியாச. விராம, உன்னுடைய மிருகத்தனங்களை, உன்னுடைய வேண்டாத குணங்களை விட்டு விடுவதற்கு உன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி? அபியாச. பயிற்சி பண்ணிட்டே இருந்ததுதான் பூர்வ பழைய சன்ஸ்கார ஆழ்நிலை மனப்பதிவுகள் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி கூட போயிடும். அதனால விடாம பண்ணுப்பா. விடாம பண்ணின நீ வைராக்கியத்தை பிராக்டிஸ் பண்ணா நல்லது. தெளிவான கண்ணோட்டம் கிடைக்கும், தெளிவான புத்தி இருக்கும், உனக்குள்ள அற்புதமான பிராண சக்தி நிறைஞ்சிருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எப்போ நீ வைராக்கியத்தை பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா அது மட்டும் பார்த்தாது, விடாம பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் பண்ணாம இருந்தா உடம்பு கேட்காது சொன்ன பேச்சு. விடாம பண்ற சென்னாகும், பழசெல்லாம் மேல கழிஞ்சு 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 தூய்மை ஆக ஆக பழைய இருக்கிறது எல்லாமே போயிடும். அப்போ உனக்குள்ள ஒரு நிம்மதி தானாக வரும். நம்மள அப்படி இருந்தோம் அப்படிங்க. அதனால்தான் யோகாவில் த அபியாசம் பிராக்டிஸ் இஸ் வெரி வெரி வெரி. இது மறுபடியும் திருப்பி சொல்றது. நம்ம ஏன் தினம் பாத்திரம் பண்டங்களை தேய்க்கிறோம்? குக் பண்ணதை நம்ம சமைச்சிட்டு தேய்க்கிறோம். அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் போகணும்னு. நம்ம உடம்பும் அப்படித்தான், ஒரு பாத்திரம் தான். இருக்கக்கூடிய அமிர்தம், அந்த அற்புதமான ஞானம் இருக்கக்கூடிய பாத்திரம் தான் நாம். உள்ளம் பெருங்கோயில், ஊர் உடம்பு ஆலயம், வள்ளர் பிரானாக்கு வாய் கோபுர வாசம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். வாய்ஸ் கேட்கல சார். அருண், வாய்ஸ் கேட்கல இல்லையா? இப்ப கேக்குது. சரி. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காணா மணி விளக்கு. நான் சொல்றேன், த கிரேட் சித்தர் திருமூலர் சொல்றார். சிவபெருமானின் ஒரு அம்சமாக விளங்கக்கூடிய திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தை சொல்றார். என்ன சொல்ற? உள்ளம் பெரும் கோவில். கடவுள் உரையக்கூடிய கூட இருக்காரு. ஊன் உடம்பு ஆலயம். இந்த உடம்பு ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு கருவியை எதிர்பார்க்காது. அந்த கருவியை எதிர்பார்த்த இந்த உடம்பு நீ ஒரு போக பொருளா நினைச்சேன்னு நாத்தந்தான் அடிக்கும். அதே கோவில நினைச்சு பாரு, இறைவன் இருக்கக்கூடிய இடமாக. ஊன் உடம்பு ஆலயம், வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுர வாசம். எப்படி ராஜகோபுரத்துக்குள்ள போறோம், அது போல வாய் தொடங்கி முழுக்க முழுக்க ஐம்புலன்களும், 5 ஞானேந்திரியங்களும், 5 கர்மேந்திரியங்களும் நம்மள கம கம கமான்ட்டு ஒரு கோவில் மாதிரி பிரமாதமா வச்சிருக்கு, ஜோதி பிரகாசமா வச்சிருக்கு. அத நல்லா தெரிஞ்சுக்கிட்டீன்னு நீ கோயில் கூட போக வேண்டாம். ஜீவனே சிவலிங்கம். உனக்குள்ளதாண்ட கடவுள் இருக்காரு, உன்னுடைய ஆத்மா தான் கடவுள். ஜீவனே சிவலிங்கம். கள்ள புலன் ஐந்தும். கள்ள புலன், இந்த புலன்கள் இருக்கு பாருங்க, மெய் வாய் கண் மூக்கு செவி, அது போலவே கைகள் கால்கள், உங்கள் குறி உங்கள் குதம், இது எல்லாமே கள்ள புலன்கள். உங்களை இது பார்க்க வைக்கும், அது பார்க்க வைக்க, இங்கு போல அங்கு போல உங்களை நிகழ இருக்க விடாது.
கள்ளப்புலனைந்தும் அது என்ன பண்ணணும்? காளாமணி விளக்கே. எப்படி இறைவனுடைய மூல கர்ப்ப கிரகத்தில் காளாமணி விளக்கு இருக்கும், 24 மணி நேரம் அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அது போல உன்னுடைய கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் அந்த விளக்க மாறிடணும். அந்த விளக்கு அந்த இறைவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரமா கோயில் இருக்கிறது அவர்த்த கிடையாது. நம்ம கடமைகள் பண்ணணும், தினசரி இருக்கவே இருக்கு. அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க, பந்தப்படாதீங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அனுப்புங்க, யாராச்சும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுமா அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. நேற்று கூட ஒரு ரிசப்ஷன் போயிருந்தேன். நான் எப்பவுமே எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன், மனித மனம் எப்படி எல்லாம் இருக்கு. 2 பேர் பாக்குறாங்க, ஒரு அவங்களுக்கு 45 வயசா இருக்கு, ஒரு அம்மாவுக்கு, இன்னொரு பொண்ணுக்கு 24 வயசாயிருக்கு. அந்த 45 வயசு அம்மா ஒட்டியானத்தை போட்டுட்டு இருக்காங்க. நான் ஐ வாஸ் ஜஸ்ட் லாஃபிங். அந்த பெரிய தொப்பையை சுத்தி அந்த ஒரு இறுக்கி மூச்சு விட்ட ஒரு ஒட்டியானத்தை போட்டுக்கிட்டு பெரிய நெக்லஸ். அந்த உடம்புக்கும் அந்த ரூபத்துக்கும் சம்பந்தமே. அந்த அம்மா எதிர்த்து பொண்ணோட நெக்லஸ் போட்டு பார்த்து, இது எப்ப வாங்கினேன், எங்க வாங்கினேன், எந்த கடையில வாங்கினேன் கேட்கிறேன். காதுல படுது. அது யோசிச்சு 45 வயசாகி கூட பசங்க எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, அவங்க பெரிய வேலைக்கு விட்டாங்க. இன்னும் அந்த மனசு அந்த ஒட்டியானத்திலையும் சார் ஒரு மலர் வச்சு மொட்டாகி மலரும் பொழுது அதுக்கு ஒரு அழகு இருக்கு. நன்றாக விரிந்த மலர் ஒரு காலத்துல சுருக்கிதான் ஆகணும், அதுவும் வாழ்க்கையின் சுழற்சி. சோ வாழ்க்கை சுழற்சியோட போறச்சே பிரச்சனை கிடையாது. அது எதிர்த்து நான் இனிமேல என்ன டை அடிச்சுப்பேன் சார், 84 வயசு ஆகுது சார் ஒருத்தர். அந்த 84 வயசுல எல்லா மயிரும் எல்லா சிகையும் கருப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமா? ஏதோ 1-2 கருப்பா இருக்கலாம். எது வாழ்க்கையுடைய இயல்பு? எதுக்காக ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்துகிறோம்? பொய் தோற்றத்தை ஏற்படுத்திக்கிறச்சே எங்க கலைஞ்சு போயிடுமோ, யாரு என்ன கேட்பாங்களோ, அந்த ஒரு தவிப்பு தான் மிச்சம். சந்தோஷம் இருக்க முடியாது. நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த யூடியூப்ல வர்ற எல்லா பிரமுகர்களையும் பார்த்தா கருப்பா இருக்கும், கிராப் எல்லாம் கருப்பா, தாடி எல்லாம் கருப்பா. நான் யோசிப்பேன், இது எப்படிடா, இவங்க எந்த சித்தர்கிட்ட எந்த மூலிகையை வாங்கி சாப்பிட்டாங்க, எல்லாமே கருப்பா இருக்குது 80 வயசுல கூட. நான் கூட யோகா பண்ணிட்டு இருக்கேன், தாடி எல்லாம் வெளுத்து போச்சு, மயிருக்குது, அங்க சொட்டை விழுந்துடுத்து. ஆமா, 75 வயசுல சொட்டை விழத்தான் செய்யும், 75 வயசுல மயிர் என்ன? அதுதான் இயற்கை. மலர்ந்த மலர் மறுபடியும் மண்ணோட போன பிரகிருத்தியை புரிஞ்சுக்கிட்ட பிரச்சனையே கிடையாது. இந்த உடம்பு 50 பூதங்களால் ஆனது, திருப்பி அங்கதான் போய் ஆகணும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதியை உணர வேண்டும். ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்தி அனைவாழ். நாதமுடு விந்து வான உடல் கொண்டு நான் நிலமலைந்து திரிகேனே, நாதமோடு விந்துவான உடல் கொண்டு நான் நிலமலைந்து திரிகேனே, நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாதியதில் நின்று தொழுகேனே, நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு செவம் என்ற சோகம் அது தந்து என்னை ஆழ்வாய், ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து என்னை ஆழ்வாய், வாகையொடு செந்தில் சோலை மலை நின்ற பெருமாளே, சூதர் குலம் வென்று வாகையொடு சென்று சோதை மலை நின்ற பெருமாளே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து என்னை ஆழ்வாய், முருகா 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 முருகா, வாதினை அடர்ந்த வேல்விழிய தங்கள் மாயமதொள் என்று தெளியேனே, வாதினை உணர்ந்த மேல்விழிய தங்கள் மாயமதொள் என்று திரிகேனே. திருப்புகள்ல ரொம்ப அழகா சொல்வார், நாதமோடு விந்து வான உடல் கொண்டு. நாதம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிதம், சோகம் சோகம் சோ. விந்து விந்து அப்பாவுடைய ஆண் ஸ்பம், அம்மாவுடைய முட்டை, அதில் உடம்பு உருவாந்த இந்த உடம்பு
நாதமோடு விந்து வான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிகேனே. எதுக்கிட்ட இந்த உடம்பு இருக்கு தெரியாம சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க ஓடுறேன் எங்க ஓடுறேன் பண்ணிட்டு இருக்கு. நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே. எனக்குள்ள ஒரு அழகான குண்டலினி எனர்ஜி எனக்குள்ளேயே இருக்கு. மூலாதாரம் தொடங்கி சகசரகாரம் வரைக்கும் 6 ஆதார சக்கரங்களை கடந்து 7வது சகசரகார தளத்தில் நிலைக்காமல் நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே. இறைவா, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து என ஆழ்வாய். சோகம் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் சார். நமக்குள்ள ஒழுவோரம் மூச்சு சோ வெளிச்செல்ல மூச்சுகம், அதுதான் வாழ்க்கை. அப்ப இறைவனுக்குள் இருக்கிற ஜோதி வழியாக இருக்கக்கூடிய இறைவனை உணர எனக்கு வழிகாட்டுவாய். ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து என ஆழ்வாய். சூரர் குலம் என்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே. முருகப்பெருமானே, நீ கையில் தாங்கியது ஞானவே, இச்சாசக்தி கிரியாசக்தி, தெய்வயான இச்சாசக்தி, வள்ளியம்மை கிரியாசக்தி, இவை இரண்டுக்கும் நடுவில் ஜோதி பிழம்பாக நீ இருக்கிறார். அந்த ஞான வேல் கூர்மனை கொண்ட ஒரே கூர்மனை கொண்டவே. மற்றவர்களும் திரிசூலம் இடா பெங்களா சுஷம்னா. நீங்க முருகப்பெருமான் அப்படி கிடையாது. ஞானம் ஒன்றுதான். பிரணவத்தின் பொருள் வைத்த அந்த சிவகுருநாதன். ஜோதி உணர்கின்ற சோகம் அது தந்து என ஆழ்வாய். சூரர் குலம் வென்று அப்பேற்பட்ட அரக்கர்களாகிய அனைவரையும் அழைத்த நமக்குள்ள அரக்கர்கள் இருக்காங்க. காம குரோத மோக லோப மதமாச்சல் அந்த அருப்பகைகளை வென்று சூரர் குலம் என்று வாகையோடு சென்று சோலை மலை நின்று பெருமாளே. அற்புதமா பாடுற மாதிரி நமக்குள்ள நாம தான் ஜெயிச்சாகணும். அதுக்கு அந்த வைராகியம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன முக்கியம்? அபியாசம். சோ என்ன வந்தாலும் இந்த உடம்பு என் மனசை காப்பாத்திக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எனக்கு ஒதுக்கிடுங்க. வீட்டுல எல்லாருக்கும் கிளேஸ் விடுங்க. 1/2 hour மினிமம். என்ன யார் விட்டுடுங்க, அவன் சாமி நான் போற வழிக்கு வழி தேடணும் அப்படின்னுட்டு கிரியா மட்டும் பண்ணணும். பண்ணீங்கன்னா மிராக்கிள்ஸ் will happen. மிராக்கிள்ஸ் sort of experience happens. அதுதான் நம்ம வாழ்க்கையை வேணும்னா கிடையாது. கிரியா விடாம பண்ணுங்க. அண்ட் யூ ஷுட் ஆல் பி தேங்க்ஃபுல், இன்க்ளூடிங் மீ, டு அருண். இந்த மாதிரி ஒரு கமிட்டட் பர்சன் நான் பார்த்ததுக்கு. எந்த வேலையும் விடாம அது பண்றது இட்ஸ் ரியலி லெட் us give a big clap to our dear Arun, please. Everything. That's a great commitment, sense of commitment. Very சரியா? ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுங்க. இது வசந்த காலம். அந்த சரக்கொன்றை மரங்களை பாருங்க, அப்படியே அற்புதமா ப்ளூம் லைட் போட்ட மாதிரி எல்லோ ஃபிளவர்ஸ் சரசரமா. யார் சொல்லி சார் வருது? மாமரத்தை பாருங்க, மாம்பழங்கள் பழுத்து தொங்குது. அப்படியே பச்சை கிளிகள் அதை சுத்தி பறக்குது. நெவர் மிஸ் இட். அதான் விஷயம். மரங்கள் எல்லாம் நந்தலாலின் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலால், கேட்கும் ஒலிகள் எல்லாம் நந்தலாலின் கீதம் இசைக்குதல். தீக்குள் விளை வைத்தார் உங்களை தீண்டும் என்று ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. லைஃப் பி எ விட்னஸ், என்ஜாய் தம், டோன்ட் கெட் ஸ்டக் வித் இட். அதுக்கு வைராகியம், டிஸ்பேஷன். என்ஜாய் பண்ணுங்க, பந்தப்படாது. பெரிய life is love, life is joy, life is enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, sir. Thank you. I am